بسم الله الرحمن الرحيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أنزلنا على قومه من بعده من جند من السماء وما كنا منزلين மேலும் அவரை கொலை செய்ததற்கு பின்னர் அவருடைய சமூகத்தவர் மீது வானத்திலிருந்து அவர்களை அழிக்க யாதொரு படையையும் நாம் இறக்கி வைக்கவில்லை. அவ்வாறு இறக்கி வைப்பவர்களாகவும் நாம் இல்லை. சூரா யாசினுடைய 28வது வசனம் இது. போன வசனங்கள்ல அந்த நபர் தன்னுடைய சமூகத்தார்னாலேயே கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் அப்படின்ற செய்தியையும், அதற்கு பின்னால் அவருக்கு சொர்க்கம் அளிக்கப்பட்டு பாவ மன்னிப்பும் அதே போன்று அவருக்கு கண்ணியமும் அல்லாஹ் கொடுத்தான் அப்படின்ற செய்திகள்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அதன் தொடர்ச்சியாக இந்த வசனத்துல 28வது ஆயத்துல அல்லாஹ் என்ன பேசுறான் அப்படின்னு சொன்னா, அநியாயம் செஞ்ச அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் ஆஹ் எந்த ஒரு படையையும் இறக்கி வைக்கிற மாதிரியோ அல்லது அல்லாஹ்வினுடைய வலிமைகள்ல ஒண்ணு அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற ஒரு செய்திய சொல்லி காமிக்கிறான். சோ இந்த மாதிரி அநியாயம் செய்து கொண்டிருக்கிற ஒரு ஊரை அழிக்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு பெரிய இராணுவ படை வச்சோ அல்லது இருந்து வானத்திலிருந்து ஏதோ ஒரு படைய அனுப்பியோ அழிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சின்ன கட்டளையே போதும், அந்த ஒட்டுமொத்த சமூகமா அழிஞ்சு போயிடும் அப்படின்ற செய்தியை தான் அல்லாஹ் இந்த வசனத்துல பேசுறான். ஒமா அன்சல்னா அலா கௌமிஹி மின் பாதி, அவருக்கு பின்னாடி, அவர் ஷஹீதாக்கப்பட்டதற்கு பின்னாடி அவங்களுடைய கூட்டத்துல யா மின் ஜுந்தி மினசமா, வானத்திலிருந்து எந்த ஒரு படையும் நம்ம இறக்கி வைக்கல அப்படின்னு நல்லா சொல்றான். ஜுந்த் அப்படின்னா என்ன? இந்த ஆர்மி, அதே மாதிரி படை. இது எந்த அர்த்தத்துல வருதுன்னு சொன்னா, அந்த மலக்குகளை எல்லாம் இறக்கி வைக்கிறதுக்கு பேரு ஜுந்த் அப்படின்ற ஒரு அர்த்தத்துல பயன்படுத்துறான். சோ இந்த மாதிரி அல்லாஹ் எதையுமே அனுப்பல. ஒமாக்குன்னா முன்சிலின், இந்த மாதிரி படைகளை அனுப்பி நம்ம கொள்ற நபர்களாக இல்ல. அதாவது இந்த மனிதர்களை அழிக்கிறதுக்கு வானத்திலிருந்து ஸ்பெஷலா ஒரு படையை அனுப்பி இவங்களை அழிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் அல்லாவுக்கு இருந்ததே இல்லை. இந்த மாதிரி அனுப்புற வழக்கமும் அல்லாஹ் இடத்துல இல்லை அப்படின்றதான் சொல்றான். சோ இந்த வசனத்துல எப்படி நம்ம விளங்கி கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தா, ஒரு நல்லதை நாடி ஒருத்தவர் உபதேசம் செய்ய வரார். அநியாயம் செஞ்சிட்டு இருக்கிற ஒரு ஊர், அந்த ஊருக்கு நல்லது செய்யறதுக்காண்டி வரார். அவரை கொடூரமா கொலை செஞ்சுட்டாங்க இந்த மக்கள். அவங்க மேல அல்லாஹ் ரொம்ப கோபம் அடைகிறான் ஷஹீதாக்கப்பட்டதுனால. அவங்களை அழிக்கிறதுக்காண்டி அல்லாஹ் எந்த ஒரு படையும் அனுப்புறது இல்ல. அவனுடைய ஆற்றலுக்கு முன்னால் இவங்க இந்த மக்கள் ஒரு அற்பமானவர்கள் அப்படின்றதுதான். ஸோ அல்லாஹ் நாடிட்டான்னு சொன்னா ஒரு பெரிய எந்த ஒரு ஸ்பெஷலான ஆர்மி போர்ஸ் எதுவுமே தேவையில்லை, அல்லாஹ்வினுடைய கட்டளை மட்டுமே போதும் அப்படின்றது ஒண்ணு புரிய வருது. இன்னொன்னு என்ன, ஆது சமூக கூட்டத்தை எல்லாமே அல்லாஹ் அழிக்கிறதுக்கு வானத்துல இருந்து படைகள் அனுப்புறதெல்லாம் செய்யவே இல்லை. அதே மாதிரி அவனுடைய வழக்கமும் அது அல்ல. சின்ன ஒரு விஷயத்து மூலமாகவே அவங்கள டக்குன்னு அழிஞ்சு போற மாதிரி ஒரு சின்ன இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டாலே இன்னைக்கு மனுஷர்களால தாங்க முடியல. ஒரு பயங்கர சப்தம் ஏற்படுது, அந்த மூலியமாவே அல்லாஹ் அவங்கள அழிச்சிருவான் அப்படின்றது சில தப்சீர்ல நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது. அதே மாதிரி எண்ணிக்கைகளை வச்சு, பலத்தை வச்சு, பெரிய ஒரு பெரிய நம்ம கூட்டமா இருக்கிறோம், யாரு நம்மள எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு அநியாயமாக ஒரு நபரை கொண்டவங்க, அவங்க அல்லாஹ்வினுடைய தண்டனை வரும்போது ரொம்ப பலவீனமானவர்களா மாறுறாங்க, அப்படி எதுவுமே செய்ய முடியாம மாறுறாங்க அப்படின்றத இந்த வசனம் நமக்கு புரிய வைக்கிறது. சோ இன்னைக்கே பலத்தை வச்சு நம்ம இவ்வளவு பேர் இருக்கோம், நம்மளால யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி கர்வம் இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய ஆற்றலுக்கு முன்னால் யாரும் எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு செய்தியை இந்த வசனத்துல நம்ம மிக தெளிவாக புரிஞ்சு கொள்ள முடிகிறது. சோ இன்னைக்கு உலகத்துல வல்லரசு நாடுகள் அப்படின்னு சொல்றவங்க, பெரிய பெரிய ஆட்சியாளர்கள் தாங்க கையில இருக்கிற அந்த நிறைய வச்சிருக்காங்க, ஆர்மி போர்சஸும் வச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்கள்ட்ட இந்த அணு ஆயுதங்கள், இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு.
டெக்னாலஜி வந்து எங்கள்கிட்ட தான் ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சே பெருமை அடிக்கிறாங்க. இவங்க என்ன செய்யறாங்க? சாதாரண மக்கள் மேல, பலவீனமான நாடுகள், இந்த மாதிரி நிறைய இருக்கு, இவங்க மேலலாம் அநியாயம் செய்யறாங்க. என்னென்ன கொடுமைகள் இழைக்க முடியுமோ, எந்த அளவுக்கு அவங்கள வந்து வேதனைப்படுத்த முடியுமோ அதெல்லாம் செய்யறாங்க. ஆனா அல்லாஹ்வினுடைய சின்ன ஒரு அணு அளவிலான ஒரு சீற்றம் ஏற்பட்டா கூட இந்த ஒட்டுமொத்த இராணுவம், அதே மாதிரி ஆள்பலமும் சரி, அவங்க வச்சிருக்கிற மெட்டீரியல் ஃபோர்ஸும் சரி, எதுவுமே ஒண்ணுமே இல்லாம போயிடும் அப்படின்ற செய்தியை இன்னைக்கு உள்ள இந்த உலகத்திற்கு இந்த வசனம் வந்து நமக்கு புரிய வைக்கிறதை நம்ம வந்து பார்க்க முடியும். ஏன்னா நம்ம தான் பார்த்திருப்போமே, ஒரு சுனாமி ஏற்பட்டதுனால எவ்வளவோ பேர் அழிஞ்சு போனாங்க. கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன வைரஸ் கோவிட்-19 நம்ம வந்து ரொம்ப கேள்விப்பட்டிருப்போம். 2 3 வருஷங்களா தொடர்ந்து இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்த வச்சே அல்லாஹ் வந்து ஒட்டுமொத்த சமூகத்தை முடக்கிற அளவுக்கு அவனுக்கு ஆற்றல் உண்டு. இன்னும் சொல்ல போனா கடல் வந்து ஒரு அலை வந்து வேகமா வந்து ஃபுல்லா அழிச்சிட்டு போயிடுச்சுன்னா ஒரு 30 செகண்ட் போதும், அந்த ஊரே காலி பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க. 30 செகண்ட் கூட அதிகம். ஒரு அலை வந்துட்டு போயிடுச்சுன்னு சொன்னா முடிஞ்சிச்சு. அப்போ மனிதனுடைய கர்வத்தை அடைக்கிறதுக்கு அல்லாஹ்வினுடைய ஆற்றல் அப்படின்றது ஒண்ணுமே இல்ல. இதை வந்து இந்த வசனம் வந்து நல்லா புரிய வைக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். சரி. இதோட நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு நிமிஷம் சிங்கர் பேச மாட்டேங்கிறேன். ஹலோ ஹலோ கேக்குங்களா? அதான் ரெண்டு அண்ணா என்ன சொல்றான், இதுக்கு ஒரு நாங்க ஒரு படையெல்லாம் அனுப்பவே தேவையில்லை, இதுல ஒரே ஒரு சவுண்டு தான் அனுப்புறேன் அப்படிங்கிறோம் இல்லைங்களா? ஸோ நமக்கு என்ன இதுல படிப்புனா, நமக்கு வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். நமக்கு கீழே பலகீனமாக இருக்கிறவங்கள்ட்ட ரொம்ப, நமக்கு தான் எல்லா பலமா இருக்கு, பண பலம் இருக்கு, ஆள் பலம் இருக்கு, என்ன அந்த அரசியல் பலம் இருக்கு, அவங்கள வந்து யாரையும் எதையும் செஞ்சிடலாம். நடந்துட்டு இருக்க உலகத்துல அநீதங்கள்லாம் நல்லா அந்த எப்படி தண்டனை கொடுக்க போறான் அப்படின்ட்டு நமக்கு நிறைய கொடுத்துருக்குறான், கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறான். ஏற்கனவே இப்ப நீங்க சொன்ன மாதிரி கோவிட் எல்லாம் வந்துச்சு, அப்படியும் உலகமே ஸ்தம்பிச்சு போச்சு. திருப்பியும் திருப்பி ஆரம்பிச்சிடறானு அதெல்லாம் மறந்துட்டு என்ன, இந்த அநீதி இழைக்கிறது மக்கள் மேல என்ன. ஓ, மிக முக்கியமா மார்க்க விஷயத்த சொல்றவங்கள்ட்ட வந்து ரொம்ப அவங்கதான் பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா பலகீனங்களா இருக்கிறாங்க, அவங்களதான் தாக்குறாங்க என்ன. இப்போ வந்து யாரும் உண்மையை உண்மையா சொன்னா அவங்கள வந்து ஆளை காலி பண்ணிடுறது, இல்ல அட்லீஸ்ட் நம்ம ஊர்லயே சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா பணக்காரங்களுக்கு எதிராக யாராவது இமாம்களோ தலைவர் மார்க்கத்தை எடுத்து சொன்னா அவரை வந்து ஓரக்கட்டுறது, முடிஞ்சா வேலையை விட்டு தூக்கிடுறது, இதெல்லாம் நடந்துகிட்டு தானே இருக்குது என்ன. ஸோ அவங்களுக்குலாம் வந்து என்ன ஒரே காரணம், அவங்க வந்து தௌஹீதுல ஒரே இருக்காங்க, செருக்க செய்ய வேணாங்கிறாங்க, இந்த மூதாதையர்கள் செஞ்சதை செய்ய வேணாங்கிறாங்க என்ன. இவர் ஹராமான வருமானத்தை வந்து சுத்திகரிக்க சொல்றாங்க, ஹராம விட்டு வெளியே வர சொல்றாங்க, நம்ம எப்படி அதுல இருந்து வெளியாகிறது சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு இவரு. நம்மளை அப்பாயின் பண்ற மாதிரி இருக்கு, நம்ம வந்து காலங்காலமா இருக்கிறோம் இந்த போஸ்ட்ல இருக்கிறோம், இவர் வந்து வேலையை விட்டு தூக்கிடுவோம் என்ன அப்படின்ட்டு ஒரு நம்மள்ட்ட இருக்கிற பண பலம், உடல் பலம் என்ன, இந்த இதை வச்சு நம்ம செய்யறதுல நம்ம வந்து நம்ம கவனமா இருக்கணும். நம்ம ஒருத்தவங்க நல்ல விஷயங்கள் சொல்றாங்கன்னா அதை அப்படியே எடுத்துக்கணும் என்ன. அவங்களுக்கு எதிராக நம்ம அவங்கள வந்து தண்டிக்கவோ நம்ம அநியாயம் இழைக்க நாட முற்படும் போது அல்லாவுடைய ஒரு படையை கூட அனுப்ப தேவையில்லைங்கிறான். அது நமக்கு தான் என்ன, நம்ம அந்த லெவல்ல இருக்கிறோமா, ஒரு உண்மையை சொன்னா நம்ம ஒத்துக்கிறோமா என்ன. ஸோ அல்லாவுடைய தண்டனை எப்போதும் வரும். சும்மா ஒரு சின்ன ஒரு அதான் நல்லா சொல்றான், வானவர்களை நான் அனுப்ப தேவையில்லை என்ன. திடீர்னு ஒரு வியாதியோ, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்டோ என்ன இந்த கொடுத்து தண்டிப்போம் அப்படிங்கிற அந்த பயம் நமக்கு இருந்துகிட்டு இருக்கணும். அதே நேரத்தில் அல்லா மேல அன்பும் கருணை, நன்மை செஞ்சா எல்லாம் வந்து நம்மளை சிறப்பிக்கிறான், நம்மளை வந்து பறக்கத்து செய்யறான், ரகமத்து செய்யறாங்கிற ஆதரவும் வைக்கணும். நல்லவுடைய அருளின் மீது மறுமை நாள் மீது நம்ம ஆதரவு வைக்கணும். அதே நேரத்துல அது வந்து மார்க்க லெவல்ல ரெண்டாவது நமக்கு கீழே இருக்கிற பிள்ளைங்க மேல, மனைவியா இருக்கட்டும், நமக்கு கீழே பலகீனமா இருக்கிற அனாதைகள் மேலேயும் நம்ம வந்து
அநீதியும் இழைக்கக்கூடாது. என்ன ஸோ நமக்கு தான் கீழே தான் இருக்கிறாங்கன்னு போட்டு அடிக்கிறது, அடி அடின்னு அடிக்கிறது, திட்டுன்னு திட்டுறது, என்ன நல்லா காப்பாற்றணும். கோபத்தினால செய்யற பாவங்களை நம்ம மன்னிச்சிடணும். மனிதர்கள் தான் செய்யற தவறுகள்ல இருந்து நம்ம பாதுகாக்கணும். அதை வந்து நம்ம அல்லாவுடைய கோபப்பார்வை நம்மள்ட்ட அதை இறங்கிடக்கூடாது. என்ன ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள்ல நான் கவனமா இருக்கணும். அல்லாவுடைய வல்லமை வந்து ரொம்ப அல்லாஹ் வந்து அநீதி இழைக்க மாட்டான் இல்லைங்களா? நம்ம அநீதம் இழைச்சா அல்லாஹ்க்கு பொறுக்காது. அல்லாஹ் வந்து ஜஸ்ட் நம்மளோட அவனுடைய படைப்புகளுக்கு நம்ம அநியாயம் செஞ்சா அல்லாஹ் அதை பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டான். என்ன அநியாயமா நம்ம வந்து யாரையும் பொதுவா அந்த இவங்க வந்து இந்த நபிமார்களையும் அந்த ஊர்ல நல்ல சொல்லவர்களையும் வந்து கொலை பண்ணாங்க வச்சுக்கோங்களேன். கொலை பண்ணாங்களோ இல்லை என்ன பண்ணாங்களோ அல்லாஹ் ஆலம். முஃபஸிரீன்கள் ம் விவரிக்கிறாங்க. பட் ஆனா அந்த ஊரை அழிச்சான் ஒரே சவுண்ட்ல, பின்னாடி அடுத்த ஒரு ஆயத்துல. என்ன ஸோ அது சமூகத்தை அழிச்ச மாதிரி ஒரே சவுண்டு தான். என்ன ஸோ நம்ம அந்த ஒரு பயத்திலேயே இருக்கணும். நம்ம வந்து அல்லாவுடைய கட்டளைக்கு நம்ம மாறு செஞ்சோம்னா இந்த அதாபு நமக்கு மேலேயும் வந்து இறங்கிடுமோ அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையோட நம்ம நடந்துகிட்டு இருக்கணும். நான் பாங்கு ஒழிச்சா தொழுகைக்கு தொழுவுறோமா நமக்கு நாமே கேட்டுக்கணும். என்ன வருஷம் ஒரு தடவை ஜக்காத்து கணக்கு பண்ணி கொடுக்குறோமா, நம்ம ஹலாலான சம்பாத்தியம் செய்யறோமா, என்ன இல்ல பாத்துக்கலாங்கிற ஒரு தைரியத்துல இருக்கிறோமா. ஆனா ஸோ அந்த ஒரு தக்குவாவுடைய இறை அச்சம்னு சொல்றாங்க. இறை அச்சம், தக்குவாங்கிறது இறை அச்சம். அதே நேரத்துல இறைவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் நம்மள. அந்த ஒரு எண்ணம் இருந்தாலே நம்ம இன்ஷா அல்லாஹ் அல்லாவை சீக்கிரம் நம்ம வந்து அல்லாஹ் சீக்கிரம் நெருங்கலாம். நமக்கு இன்ஷா அல்லாஹ் சொர்க்கமும் கிடைக்கும். இல்லைன்னா இந்த உலகத்துலயும் அதாபு, அடுத்த உலகத்துலயும் அதாபு அப்படிங்கறத நான் இந்த 2 சேர்ந்து பண்ணிக்கிறேன். என்ன இன்ஷா அல்லாஹ் நீ கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. இன் கானத் இல்லா ஸைஹத்தன் வாஹிதத்தன் ஃபைதா ஹும் காமிதூன். அவர்களின் அழிவு ஒரே ஒரு பயங்கர சப்தத்தை தவிர வேறு இல்லை. அப்பொழுது அவர்கள் நூர்ந்து சாம்பலாகி விட்டவர்கள் ஆயினர். ஸோ 29வது வசனம் இது. அவங்க வந்து எவ்வளோ நொடி பொழுதுல அழிக்கப்பட்டாங்கன்ற அந்த தண்டனைகளுடைய உக்கிரம், அந்த சிவியர் வந்து அல்லாஹ் வந்து இந்த வசனத்துல சொல்லி காமிக்கிறான். அவங்கள அழிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு படைகளை அனுப்பவில்லை. நம்மளுடைய கட்டளையின்படி அல்லாஹ் சொல்றான், நம்ம கட்டளையின்படி ஒரே ஒரு சவுண்டு மட்டும்தான், பயங்கர சப்தம் ஒண்ணு ஏற்பட்டுச்சு. அடுத்த நொடியே அவங்க அசைவற்ற ஒரு எப்படி சொல்லலாம், பிணங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சாம்பல் அந்த மாதிரி ஆயிட்டாங்க அவங்க அப்படின்ற செய்திய அல்லாஹ் வந்து சொல்லி காமிக்கிறான். இன்கானத், இன்கானத் அப்படின்னு சொன்னா வேறொன்றும் இல்லை. இல்லா சைஹத்தன் வாஹிதத்தன், அது ஒரு பேரிடி சப்தத்தை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்றத அல்ல சொல்றான். சைஹா அப்படின்னு சொன்னா மனிதர்களுடைய இதயங்கள் வெடிக்கிற அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு சப்தம், அதிர்வு சப்தத்தை குறிக்கிறது தான் சைஹா அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. ஹாமிதூன், ஹாமிதூன் அப்படின்னு சொன்னா ஹுமூதுன்னு சொல்லுவாங்க. இந்த வேர்டை வந்து இஸ்மில ஹுமூதுன்னு சொல்லுவாங்க. அதாவது கொழுந்து விட்டு எரிஞ்ச நெருப்பு ஒண்ணுமே இல்லாம அப்படியே சாம்பலாகி சூடு இல்லாம ஒரு அப்படியே தூளா கிடக்கும்ல, அதுக்குதான் ஹாமிதூன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து பயன்படுத்தி காமிக்கிறான். சோ இது தப்சீர்ல இதற்கு வந்து விளக்கங்கள் சொல்லும் பொழுது சைஹா அப்படின்றது அல்லாஹ்வினுடைய கட்டளைப்படி அந்த ஊர் எல்லையில ஆஹ் ஒரு மலக்கு எழுப்பிய ஒரு சப்தம் அப்படின்னு சொல்லி இதற்கு வந்து விரிவுரை கொடுக்குறாங்க சைஹா அப்படின்றதுக்கு. ஸோ மனிதர்களுடைய காதுகளால தாங்க முடியாத அந்த சவுண்டு ரொம்ப பயங்கரமா ஏற்பட்டுச்சு. அதன் காரணமாக அவங்களுடைய இதயங்கள் எல்லாம் வெடிச்சு சிதறி அவங்க அந்த பெரிய கூட்டம், நம்மளை எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த கூட்டம் ஒரு செகண்ட் கூட டைம் இல்லை அவங்களுக்கு, அப்படியே அசைவில்லாத பிணங்களாக அவங்க வந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்றத எல்லாம் சொல்றான். ஹாமிதூன் அப்படின்றது வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது கொஞ்ச நேரம் வரைக்கும் உயிரோடு இருந்தாங்க, அதிகார பலத்தோட கர்வத்தோட, நம்மளை யாருமே எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குதிச்சு கொண்டிருந்த ஒரு ஒரு பெரிய நகரம் அடுத்த செகண்டே ஒண்ணுமே இல்லாம ஆயிடுது. ஸோ மண்ணோடு மண்ணா அவங்க போயிட்டாங்க அப்படின்னு. அப்போ தற்காலிக இந்த தன்மையை வந்து அல்ல சொல்லி காமிக்கிறான் கண்ணுக்கு முன்னாடி. நீங்க எவ்வளவுதான் பெருமை அடிச்சாலும் கர்வப்பட்டாலும் அதெல்லாம் எதுவுமே இல்லை, அல்லாஹ்வினுடைய அந்த கட்டளைக்கு முன்னால் எதுவுமே இல்லை அப்படின்ற செய்தியை நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடிகிறது. அதே மாதிரி
பொருளாதாரத்திலையும் சரி, மனிதன் வந்து டெக்னாலஜிலையும் சரி, எவ்வளவுதான் முன்னேறி போனாலும், கண்டுபிடிப்புகள்ல பல கண்டுபிடிப்புகள் செஞ்சாலும், அல்லாஹ் அவனுக்குன்னு ஒரு கட்டளை வச்சிருக்கிறான்ல, அந்த கட்டளை அந்த அதுக்கு தன்மைக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய அற்பமானவன் அப்படின்றதை இந்த வசனம் வந்து நமக்கு வந்து புரிய வைக்குது. இதுக்கு முன்னாடி ஆளை கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. ஆஹ் நம்மளை யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கூட அல்லாஹ் வழங்கல அப்படின்ற செய்தி தான் இதுல புரிய வருது. சோ இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆஹ் எவ்வளவோ படிச்சவங்க பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ் எல்லாம் கட்டுறாங்க, பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் கட்டுறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தா இன்னைக்கு ஒரு சின்ன நிலநடுக்கம் ஏற்பட்டா அப்படியே ஒண்ணுமே இல்லாம சரிஞ்சு விழுந்துருது. சில ஊர்கள்ல அப்படிலாம் இருக்கான்னு சொல்லி தெரியல. அதாவது கட்டடங்கள் வந்து அதிகமா கட்டி, ஆனா ஒரு சமூகம் இருந்துச்சு. கட்டடங்கள் பெருசா கட்டி எங்களை மாதிரி உயர்ந்த கோபுரங்கள் கட்ட முடியுமா, கட்டடங்கள் கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசா அதை வச்சு பெருமை அடிக்கிற மாதிரி இன்னைக்கு உள்ள சுச்சுவேஷன்ல அது எந்த நாட்டுல இருக்குன்னு நமக்கு தெரியாத அல்லாஹ் ஆலம். ஆனா ஆது கூட்டத்தை நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம்ல, பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் வச்சிட்டு இருந்தாங்க, ஒண்ணுமே இல்லாம போச்சு அதெல்லாம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு உள்ள பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் இடிஞ்சு விடுவது பல இடங்கள்ல நம்ம வந்து கேள்விப்படுறோம். ஸோ அல்லாஹ்வினுடைய இயற்கை அந்த சீற்றத்துக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, இந்த உலகத்தையும் அப்படியே சாம்பலாக்க முடியும் அப்படின்ற செய்தியை இந்த வசனம் வந்து நமக்கு புரிய வைக்குது. அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு நிறைய பேர் வந்து நல்லா இருக்கிறாங்க, டக்குன்னு ஒரு நிமிஷத்துல ஒண்ணுமே இல்லாம போயிடுறாங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், நான் எதுனாலும் தௌபா செய்யறதுனாலும் நாளைக்கு கேட்டுக்கலாம். தொழுகை அப்படின்றது வந்து இன்னும் வயசு இருக்கு நமக்கு, இப்போ வந்து உழைக்கிற வயசு, இப்போ நல்லா உழைச்சிக்கலாம், ஒரு 40-50 வயசுக்கு மேல வந்து தொழுகையெல்லாம் கரெக்டா 5 வேளை கரெக்டா தொழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம செய்யற பாவங்களுக்கும் முட்டு கொடுத்து நம்ம நன்மைகளும் செய்யாம பின்தங்கிக்கிட்டே போகும் பொழுது ஹார்ட் அட்டாக் மாதிரி தான். திடீர்னு வந்து அல்லாஹ் சொல்றான் ஃபைதாஹும் ஹாமிதுன், உடனே அவர்கள் அணைந்து போயினர். ரொம்ப பெருசா இருந்துட்டு இருந்தது, அப்படியே ஒரு செகண்ட்ல ஒண்ணுமே இல்லாம டெமாலிஷ் ஆயிடுது அப்படின்ற செய்தி தான் எல்லாம் சொல்றான். அப்போ மனிதனுக்கு அது புரிய வரணும் என்னன்னா, நன்மையா உடனடியா விரைந்து செய்யணும், தீமையா அதுல இருந்து நான் விலகணும், தௌபா கேட்கறதா ஃபாஸ்டா கேட்டணும், நான் எப்போ நினைக்கிறேன்னா தர்மம் செஞ்சிடணும், எதுனாலும் நான் உடனுடனே செய்யணும் அப்படின்ற ஒரு, ஏன்னா எப்போ மரணம் வரும் அப்படின்றது தெரியாது, அது நமக்கு எச்சரிக்கை செஞ்சுட்டுலாம் வராது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை இந்த வசனம் வந்து ஏற்படுத்தி நமக்கு வந்து புரிய வைக்குது. அநியாயம் செய்யறவங்க, அதே மாதிரி இந்த ஆஹ் விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்களை வந்து, மக்களை வந்து ஒடுக்குறவங்க, அவங்க வச்சிருக்கிற பலத்தை வச்சு பெருமை அடிக்கிறாங்க, இப்படிலாம் செய்யற இந்த வேலை, இவங்க செஞ்சிட்டு இருக்கிற வேலை, இதற்கான பதில் அல்லாஹ் கொடுத்தான்னு சொன்னா ரொம்ப கொடூரமா இருக்கும், ரொம்ப வேகமா இருக்கும். இப்போ அதெல்லாம் நம்ம வந்து இந்த வசனத்துல மிக தெளிவாக புரிஞ்சுக்கணும். யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது, நம்மள்ட்ட இருக்க பவரை வச்சு யாரையும் வந்து ஆஹ் கீழ் நோக்கி, அதாவது வந்து தரம் தாழ்த்துற மாதிரியோ அல்லது வந்து அவங்கள ஒடுக்குற மாதிரியான செயல்கள் வந்து செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம வந்து புரிய முடியுது. அதே மாதிரி இந்த சூர் ஊற்றப்படுற செய்தியும் இருக்கு, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது வந்து சூர் ஊதப்படும், பின்னர் எல்லா மனிதருமே என்ன செய்வாங்கன்னு சொன்னா அப்படியே வந்து இறந்து போயிடுவாங்க. அப்புறம் 2வது சூர் ஊதப்படும், அப்பதான் உயிர் கொடுத்து எல்லாம் எழுப்பப்படுவாங்க. ஸோ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அந்த சைஹா சைஹா சூர் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்ற ஒரு புரிதலை நமக்கு இந்த வசனம் ஏற்படுத்துது. கண்டிப்பா நடந்தே தீரும், என்னைக்குனாலும் ஏதோ ஒரு நாள்ல இது நடக்கும் அப்படின்ற செய்தியும் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். நம்ம வந்து இதான் அநீதிக்கு வந்து என்னைக்கு அழிவுதான். சின்னவா அதுக்கு கிரேடுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மத்தவங்களை ஏமாத்துறது, இந்த நம்மளா யாரு கேட்க யாரு இருக்கா பாத்துக்கலாம் அப்படின்ட்டு யார நம்ம செய்யும்போது தான் ஒரு ஆணவம் வரும்போது தான் வந்து அல்லாஹ்வுடைய கை ஓங்குது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இதுக்கு வந்து அல்லாட்ட நம்ம ப்ரொடெக்ஷன் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம யாரும் அநீதி இழைக்காம, நம்ம நமக்கு மேலும் எந்த அநீதியும் இழைக்காம ரசூலுல்லாஹி துவாலாம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா? அது என்ன துவா இருக்கு அவங்களுக்கு? என் மீது அநீதி இழைக்கப்படுவதிலிருந்தும் நான் மற்றவர்கள் மீது அநீதி இழைப்பதிலிருந்தும் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு ஒரு துவா இருக்கு. என்ன ஸோ அது இருக்கு, அது முக்கியமான துவான்னு சொல்லுவாங்க. ஸோ அல்லாவுடைய தண்டனை நம்ம அந்த கேட்டுக்கிட்டே வந்து
பாதுகாப்புல இருந்து என்ன பாதுகாத்துற மன்னிச்சிடான்னு கேட்கணும். நான் செஞ்ச பாவங்களுக்கு என்ன. ஒரு நிமிஷம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி தவறுகள் நடக்கும்போது நம்ம வந்து நம்மளும் ஒரு அநியாயம் நடக்குதே அப்படின்ட்டு ஒதுங்கி போயிடக்கூடாது. என்ன ஒரு யக்கீன், ஒரு சொல்லுவாங்கல்ல ஈமானுடைய பல படித்தரங்கள் அப்படின்னு. என்ன ஒண்ணு கையால நிறுத்தணும், இல்ல வாயால நிறுத்தணும், இல்ல மனசாலே அது என்னது அந்த துவாவாவது கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன எனக்கு நமக்கு என்ன அது, யாரோ எவனோ அடிச்சுட்டு போறான், எவனாவது அநியாயம்னா நம்ம நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? நமக்கு வந்து அந்த அநீதியா வர்றதுக்கு எவ்வளவு, ஒரு பக்கத்து வீட்டுல எரியுது வீடு அப்படின்னு நம்ம பாட்டு வீட்டுல உட்காந்து படுத்திருந்தோம்னா என்ன ஆகும்? இந்த தீ பத்துறதுக்கு நம்ம வீட்டுல பத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? என்ன சோ நமக்கு வந்து அந்த அநீதம் இல்லைன்னா அநீதத்திற்கு நம்ம உறுதுணையா ஆனவங்களா துணை போனவங்களா நம்ம ஆயிடுவோம் நம்ம. என்ன சோ அதுல இருந்து நம்மள வந்து நம்ம பாதுகாத்துக்கணும்னா நம்மளும் அதுல வந்து அநீதம் இழைக்கப்படுற ஒரு சுச்சுவேஷன்லாம் யாரோ ஒருத்தர் ஏமாற்றப்பட்டாலோ இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவா நம்ம போய் ஹெல்ப் பண்ணோம், சப்போர்ட் பண்ணோம். என்ன அப்போதான் வந்து நம்ம அத அதுக்கு வந்து இல்லைன்னா பார்த்துக்கிட்டு நம்ம போனா அது ஒரு பாவமா கருதப்பட வந்துடும். உண்மைதானே இல்லைங்களா? ஒருத்தன் வந்து ரோட்ல ஒருத்தன் வந்து ஒருத்தனை ஒரு ஒரு அண்ணன் ஒரு தம்பி அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா அண்ணன் தம்பி அடிச்சுட்டு போறான் அப்படின்னு நம்ம விட்டுற முடியாதுல்ல. என்ன அவன் தம்பி அடிக்கிறான்னா நம்ம வந்து டேய் ஏன் அடிக்கிற, சின்ன பையனாச்சு, என்ன அவனுக்கு ஏதோ ஆயிட்டா என்ன பண்ண நம்ம போய் விலக்கி விடணும் இல்லைங்களா? என்ன ஸோ அது பார்த்துட்டு போனா அதுவும் வந்து நம்ம அதுக்கு நமக்கு வந்து அவனுக்கு பெரிய அடிச்சவனுக்கு துணை போடுற மாதிரி ஆயிரும். அந்த பாவம் நம்ம மேலேயும் எழுதப்படும். என்ன ஸோ அதுல வந்து அது சின்ன சின்ன லெவல்ல, ஆனா மார்க்க லெவல்ல எல்லாம் கொண்டு போறாங்க. இந்த ரெண்டாவது வந்து எங்க வந்து சத்தியம் சொல்லப்படுதோ அவங்களையே வந்து நிராகரிக்கிறது, அவங்களுக்கு எதிராக செயல்படுறது. என்ன ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பொய்யா ஏதாவது அவர் எப்படி இவர் எப்படி, என்ன அவரை பத்தி தெரியாதா, என்ன அந்த பித்தனாக்கள், அந்த என்னது புறம் சொல்றது எல்லாம் ஆரம்பிச்சு அவரை வந்து அழிக்கணும்னு முற்படும் போதுதான் இன்னும் எல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்துறான். என்ன உண்மையிலேயே ஒருத்தர் வந்து சத்தியத்தை எடுத்து சொல்றாரு, இதுதான் உண்மை மார்க்கத்துல, என்ன நீங்க வந்து செஞ்சதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், அடுத்த பாயிண்ட் லெவல்ல ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னா சொன்னா நம்ம அதை ஏத்துட்டு போகணும். அதை விட்டுட்டு இவரு ரொம்ப அதுவும் நம்ம நம்ம வந்து பேலன்ஸா இருக்கணும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் மார்க்கம் வந்து பேலன்ஸ் தான் இல்லைங்களா? உடனே உடனே வந்து சில விஷயங்கள் வந்து படிப்படியாக தான் கொண்டு போகணும். அந்த எக்ஸ்ட்ரீமிசமும் நம்மள்ட்ட இருக்கக்கூடாது. இது வந்து என்னதுன்னா ரொம்ப ரொம்ப தீவிர போக்கும் நம்ம கடைபிடிக்க கூடாது. மார்க்கம் வந்து ரொம்ப பேலன்ஸான மார்க்கம். என்ன ஸோ இனி இப்படித்தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் போட்டுக்கிட்டு எது ஆனா சில பரலான விஷயங்கள் பெரும்பாவங்கள்லாம் வந்து பாவம்னா பாவம் தான். என்ன ஜக்காத்து கொடுக்கலன்னா பாவம் தான். அதெல்லாம் வந்து மாட்டு கருத்தே இல்லை. நான் அதுக்கு போய் சப்போர்ட் பண்றதோ என்ன அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நமக்கு அந்த தகுந்த மாதிரி ஒரு இப்போ இதை கேட்டுட்டு உடனே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஒவ்வொருத்தவங்களோட சுச்சுவேஷன் ஒரு மாதிரியா இருக்கும். என்ன அது வந்து அதுலயும் சபூர் வேணும். நான் உடனே போய் ஒரு தண்ணி அடிச்சுட்டு ஒருத்தன் ட்ரக் அடிக்டா இருக்கான்னா உடனே அவனை போய் மாத்திர முடியாது இல்லைங்களா? கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா என்ன அவனை நல்லது விஷயங்கள் பேசி என்ன நல்ல ஒரு படிப்படியா தான் நம்ம அவனை வந்து நல்வழி கொண்டு வரணும். ஸோ எல்லாமே பேலன்ஸோட நம்ம போவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரி சமரசம். அடுத்து يا حسرة على العباد ما يأتيهم من رسول إلا كانوا به يستهزئون. அடியார்கள் மீதுள்ள கை சேதமே, அவர்களிடம் எந்த தூதரும் அவரை அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டவர்களாக இருந்தே அல்லாது வருவதில்லை. 30வது வசனம் இது. போன வசனங்கள்ல அந்த மனிதனை வந்து கொலை செஞ்ச மக்களுக்கு ஒரு பயங்கர சப்தத்தின் மூலமாக அல்லாஹ் வந்து ஒரு செகண்ட்ல அவங்க சாம்பல் ஆயிட்டாங்க, ஒண்ணுமே இல்லாம போயிட்டாங்க அப்படின்ற செய்திய, அந்த உக்கிரமான தண்டனையை வந்து அல்லாஹ் சொல்லி காமிச்சான். ஸோ தொடர்ந்து இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன பேசுறான் அப்படின்னு பார்த்தா, ஒட்டுமொத்த மனித கூட்டம் எல்லாத்துக்குமே வந்து
ஒரு பேராபத்தான மனநிலையை கொடுத்து அல்லாஹ் வந்து இங்க ஒரு வருத்தத்தோட எச்சரிக்கையோட நமக்கு வந்து பேசுறான். அந்த குறிப்பிட்ட ஊர் மக்கள் மட்டும் இல்ல, பெரும்பாலான அடியார்கள் ஆஹ் அதாவது வந்து அவங்க மேல நல்லது நாடுறவங்கள பரிகாசம் செஞ்சு, அவங்கள வந்து அவங்க சொல்ற விஷயங்களை காது கொடுத்து கேட்காம, அவங்கள நிராகரிச்சு, அவங்கள பொய்ப்படுத்தி அழிவை வந்து அவங்களே தேடிக் கொள்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து ஒரு பிழையை வந்து சுட்டி காட்டுற விதமாக பேசுறான். யா ஹஸ்ரதன் அப்படின்னு சொன்னா கை சேதமே, பெரும் நஷ்டமே. ஹஸ்ரா அப்படின்றதுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தா, ஒரு விஷயம் கை மீறி போனதுக்கு பின்னாடி ஐயையோ நான் இப்படி செஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்லி மனிதன் வந்து கவலைப்படுவான் இல்லையா? சோ அதற்கு சொல்லக்கூடிய துக்கத்துக்கு விவரிக்கக்கூடிய வார்த்தை தான் யா ஹஸ்ரா. ஹஸ்ரா அப்படின்னு சொன்னா பெரும் நஷ்டமே, பெரும் கை சேதமே அப்படின்ற பொருள்ல அல்லாஹ் சொல்றான். யார் மேல? அலல் இபாது, அல்லாஹ்வினுடைய அடியார்கள் மேல. இங்க அடியார்கள் அப்படின்றது வந்து ஒட்டுமொத்த மனித குலம் எல்லோரையுமே, குறிப்பாக தூதர்களை நிராகரிச்சாங்கல்ல அந்த மக்களை குறிக்கக்கூடிய ஒரு அர்த்தத்துல அல்லாஹ் வந்து சொல்லி காமிக்கிறான். மா யஅதீஹிம் மிர் ரசூலின் இல்லா கானூ பிஹி யஸ்தஹ்ஸிஊன். இப்ப அவங்கள்ட்ட வந்து எந்த தூதர் வந்தாலும் சரி, அந்த தூதர்களை இவங்க எதிர்கொண்ட விதம் அப்படின்றது வந்து மதிக்காம அவங்கள வந்து கேலி பொருளாக்குறது, அவங்க சொல்ற விஷயங்களை கிண்டல் பண்றது, அவங்கள வந்து கிண்டல் பண்றது, அவங்களுடைய உடல் தோற்றத்தை வச்சு கிண்டல் பண்றது. சோ இந்த மாதிரியான வேலை தான் அவங்க செய்து கொண்டே இருந்தாங்க. அதுல வந்து இன்னொரு இது மா யஅதீஹிம் மிர் ரசூலின் இல்லா, ரெண்டு வந்திருக்கு, மாவும் வந்திருக்கு இல்லாவும் வந்திருக்கு. அப்படின்னா அதை வந்து அல்லாஹ் இன்னும் உறுதிப்படுத்தி சொல்றான். உங்கள்ட்ட எந்த தூதர் வந்தாலுமே அவங்கள நீங்க என்னதான் செய்றீங்க? பரிகாசம் செய்யறது, கேலி பண்றது, அவங்களுடைய உடலையும் சரி அவங்களுடைய சொல்லையும் சரி நீங்க கேலி பண்ணதான் செய்றீங்க. இப்படிதான் உங்களுக்கு இருந்துச்சு. மிர் ரசூல் அப்படின்னா எந்த தூதரா இருந்தாலும் சரி அப்படின்றத அல்லாஹ் வந்து அழுத்தமா சொல்லி காமிக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். சோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, இதுக்கு வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க ஒரு ஸ்பெஷலா ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. என்னன்னா, இந்த உலகத்துல அவங்களுக்குன்னு கிடைச்ச சில மனிதர்கள் வந்து அவங்களுக்கும் கிடைச்ச அந்த நேர் வழிக்கான வாய்ப்பு, ஹிதாயத்தை தேடுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. எப்படின்னா, ஒண்ணு வஹி மூலமா கிடைக்குது அல்லது தூதர்கள் மூலமா கிடைக்கிறது. ஆனா அதை ஏத்துக்கொள்ள முடியாம கேலி புத்தி இருக்கு தெரியுமா? ஒருத்தன் வந்து என்ன சொன்னாலும், ஒரு நபர் நம்ம மேல ஒரு நல்லதை நாடி ஒண்ணு சொல்றாருன்னா அதை வந்து கேலி கிண்டல் பண்றது மூலமாக வீணடிச்சு போயிருது, அவங்க வாழ்க்கையே வேஸ்டா போயிருது. சோ இத வந்து மறுமை நாள்ல அந்த தண்டனையை அவங்க பார்க்கும் பொழுது யா ஹஸ்ரா அப்படின்னு கதறுவாங்களாம். ஐயையோ நான் இப்படி வந்து தவறா செஞ்சுட்டேனே, அல்லாஹ் வந்து என் மேல ஒரு கருணை காட்டுற விதமா தான் இப்படி செஞ்சான், என் மேல வந்து அருள் பொழியிற விதமா, ரஹ்மத் செய்யற விதமா தான் இப்படி செஞ்சான். ஆனா நரகத்திலிருந்து காப்பாத்துறதுக்கு வந்த அந்த தூதர்களை நான் வந்து ஏளனம் செஞ்சுட்டேனே. இப்போ அந்த கொடூர விளைவு அவன் சந்திக்க போறான்ல, அந்த வந்து என்ன சொல்லுவான்னா, கை சேதத்தை தவிர என்கிட்ட வேற எதுவுமே இல்லையே, முழுக்க முழுக்க எனக்கு ஒண்ணுமே இல்லாம போச்சே, நஷ்டம் அடைஞ்சிட்டேனே அப்படின்ற ஒரு செய்தியா அவன் வந்து சொல்லுவான்றத அல்ல வந்து இங்க காட்சிப்படுத்துறான். சோ இதற்கு விளக்கத்துல அப்படி போட்டிருக்கிறாங்க. சோ அதே மாதிரி வந்து ஆஹ் நரக நெருப்புல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கும், நம்மளை வந்து ஒரு ஒழுக்கம் உள்ள மனிதனாக இந்த சமுதாயத்துல வாழ வைக்கிறதுக்கும் அல்லாஹ் வந்து தூதர்களை அனுப்பி வச்சுட்டான். நம்ம திருந்தணும், நம்ம மேல ஒரு இறக்கப்பட்டு நம்ம ஒழுங்கா இருக்கணும்ன்றத ஹிதாயத்தை நோக்கி அல்லாஹ் வந்து அனுப்புறான். சோ அப்படி வந்து அவங்க மேல அவங்களுக்கு அவங்களே வந்து அழிவை தேடிக்கிறாங்க. அதே மாதிரி மனோ இச்சையை வந்து கொண்டாடுறாங்க, மனோ இச்சை சொல்றதெல்லாம் கேட்கிறாங்க. சோ இதை விட ஒரு கை சேதம் உலகத்துல வேற எதுவுமே இல்லை அப்படின்றத இதுல வந்து விளக்கமாக தர்றதை நம்ம வந்து பாக்குறோம். சோ இன்னைக்கு இந்த வசனத்துல நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மார்க்க சட்டங்கள், மார்க்க சட்டங்களை என்னைக்குமே நம்ம கேலி செய்யக்கூடாது. நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம்ல, ஒருத்தவங்க வந்து ஹிஜாப் அணியிறாங்க, ஃபுல் ஹிஜாபோட இருக்கிறாங்க, அல்லது வந்து தாடி வைக்கிறாங்க, சுண்ணாவை பின்பற்றி தாடி வைக்கிறாங்க, அல்லது வந்து என்னுடைய பொருளாதாரம் வட்டி இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறாங்க, இஸ்லாமிய அந்த ஒழுக்க நெறிகளை வந்து பின்பற்றி நடக்கிறாங்க, குரான் சுண்ணாவை நான் வந்து ஃபுல்லா பின்பற்றுவேன்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கும்போது அவங்கள கிண்டல் பண்றதோ அல்லது வந்து பிற்போக்குவாதிகளா பாக்குறதா இன்னைக்கு உள்ள நடைமுறையா வந்து சமுதாயத்துல பார்க்க முடியுது. சோ அப்படி ஏளனம் செஞ்சா, கேலி செஞ்சா அதே தண்டனை வந்து கேலி செய்யறவங்களுக்கு, கிண்டல் பண்றவங்களுக்கு, அதை வந்து பரிகாசம் செய்யறவங்களுக்கு ஏற்படும். ஏன்னா குரான் சொன்ன அடிப்படையில ஒருத்தவங்க வாழ்றாங்க, அதை மத்தவங்களுக்கு சொல்லித்தரணும்னு நினைக்கிறாங்கன்னும் போது அவங்கள கிண்டல் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னா,
இவங்களுக்கு சொன்ன அந்த தண்டனை அதே மாதிரி அல்லாஹ் வந்து தருவதற்கான வாய்ப்புகள். சோ கை சேதம் அப்படின்றது தான் மிஞ்சும் அப்படின்றத இதுல வந்து நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். ஒரு ஸ்டூடெண்ட், யங் ஸ்டூடெண்டே இருக்கான், ரொம்ப நாள் போவேன் நான். யங் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் இருக்கிறான், ஒரு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட் இருக்கிறான், அல்லது வந்து ஒரு சாதாரண பையன் இருக்கிறான்னா, அவனுக்கு வந்து அவங்க பெற்றவங்க தான் ரொம்ப அதிகமா சொல்லுவாங்க, நல்லது சொல்லுவாங்க. அல்லது வந்து அவங்க வீட்டுல இருக்க பெரியவங்க, சமூகத்துல அவங்க பாக்குற ஹசரத்மாருங்க, அல்லது வந்து ஒரு சிறந்த மனிதர்கள், அவனுக்கு வந்து என்னன்னா நல்லுரை சொல்லுவாங்க. "நீ இப்படி இருக்கணும், உன் லைஃப்ல இப்படி மாறிக்கணும், நீ நல்லபடியா படிச்சு முன்னேறி வரணும்." சோ எல்லா நல்ல விஷயத்தையும் சொல்லி தருவாங்க. இன்னைக்குள்ள அந்த 2K கிட்ஸ்ன்னு சொல்ற அந்த ஜெனரேஷன் வந்து எப்படி ஆச்சுன்னா, உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது, நீங்க எல்லாம் பழைய ஆளுங்க, உங்களுக்கு வந்து இன்னைக்குள்ள ட்ரெண்டிங் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேலி செய்யறாங்க, கிண்டல் பண்றாங்க. அப்போ நல்ல விஷயங்களை கேலி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா முடிவு அப்படின்றது நஷ்டத்துல தான் முடியும். எத்தனையோ நபர்கள் வந்து இந்த மாதிரி கேலி செஞ்சு பசங்களோட சேர்ந்து வந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு யாரு என்ன சொன்னாலும் அதை வந்து நக்கல் நெய்யாண்டி செய்து கொண்டு இருந்து கடைசியில 26, 27 வயது தொடும் போது அந்த 4 பேருமே ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கிறாங்க. யாருக்குமே வேலை வெட்டி இல்லாம சும்மா இருக்கிறாங்க. இதுக்கு மேல நான் என்ன செய்ய போறேன், கல்யாணம் பண்றதுக்கு யோசிக்கிறாங்க. அடுத்தடுத்து அவங்க பாதை செல்வதற்கே வந்து தடுமாறக்கூடிய ஒரு காட்சியை வந்து நம்ம பாக்குறோம். சோ நமக்கு ஒரு அறிவுரை ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அத நம்ம காது கொடுத்து கேட்டு பின்பற்றணும். அதை வந்து நல்லதா இருந்தா நம்ம எடுத்துக்கொள்ளணும், தீயதா இருந்தா அதை விட்டு விளைவிக்கணும். சோ அதை நம்ம எடுத்துக்கொள்ளணும்ன்ற விஷயத்த இந்த வசனத்துல நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடியுது. அப்படி இல்லைன்னா ஒரே விஷயம் தான், யா ஹஸ்ரா, கை சேதமே அப்படின்ற ஒரு நிலை தான் ஏற்படும் அப்படின்றத பாக்குறோம். சோ இன்னைக்கு அதுதான் நடக்குது. யார் இன்னைக்கு பெரிய ஆபாசமா வந்து கிண்டல் அடிக்கிறவங்க, 18+ கண்டென்ட்ல பேசுறவங்க, வன்முறைய தூண்டுறவங்க, போலித்தனமா வந்து பண்றவங்க, சினிமா நட்சத்திரங்கள், இவங்களெல்லாம் வந்து என்னன்னா ஒரு பெரிய ஸ்டாரா எடுத்துக்கிட்டு அவங்க செய்யறது எல்லாமே தீமையை செஞ்சாலும் அதை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு அதுதான் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லி நினைக்கிற அந்த செயல்படுற மக்களுக்கு எல்லாமே ஹஸ்ரா, கைசேதம் அப்படின்ற ஒரு நிலை இன்னைக்கு சமுதாயத்துல தள்ளப்பட்டிருக்கு. அப்படிதானே நம்ம கேள்விப்படுறோம், இன்னைக்கு பல இடங்கள்ல கேள்விப்படுறோம். யாரெல்லாம் ஹீரோவை எடுக்கிறாங்களோ, யாரை பின்பற்றணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாமே அந்த கை சேதத்துல இருக்காங்கன்ற ஒரு செய்தியை வந்து நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். சோ அதுல இருந்துலாம் இன்னைக்கு நமக்கு இளம் சமுதாயம் வந்து குறிப்பாக மாறணும் அப்படின்றதுதான் முக்கியமா இந்த வசனம் நமக்கு வந்து பார்க்க முடியுது. சோ இஸ்லாமிய சட்டவியல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, அல்லாவையும் அவனுடைய தூதர்களையும் குர்ஆனுடைய சட்ட திட்டங்களையும் இந்த மார்க்கம் சொல்லி இருக்கிற அடையாளங்களையும் யாராவது வேணும்னே கிண்டல் பண்றாங்க, ஏளனம் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அது மார்க்கத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு குஃப்ருக்கு சமம். அவங்க வந்து வெளிய இருந்து கிண்டல் பண்றாங்க, நம்ம உள்ள இருந்து கிண்டல் பண்றோம் அப்படின்ற ஒரு அர்த்தத்துலதான் போகுமே தவிர அதுல வேற ஒண்ணுமே இருக்காது. சோ அது இஸ்திஹ்ஸா, அந்த கேலி கிண்டல் செய்யறது அப்படின்ற தன்மை, ஏளனம் செய்யறதுன்ற தன்மை எப்பயுமே நம்ம கிட்ட இருக்கக்கூடாதுன்றத நம்ம மிக ஆழமாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். சோ தூதர்கள் இன்னைக்கு உலகத்துல தூதர்கள் அப்படின்னு சொல்லி அப்போ வந்தாங்க. இப்போ வந்து நம்மள்ட்ட ஒரு செய்தி வந்துருச்சுன்னா நம்ம தான் அதை எடுத்து சொல்ற ஒரு தூதர் மாதிரி. சோ அவங்கள எச்சரிக்கை செய்யும் போது அதை வந்து ஆஹ் கிண்டல் பண்றவங்களுக்கு மறுமை நாள்ல எந்த ஒரு பரிந்துரையும் கிடையாது, எந்த ஒரு சலுகையும் கிடையாது. கை சேதத்தோட கடைசியில வந்து நம்ம வேற வசனங்கள்லாம் பார்ப்போம்ல, அந்த விரல் மேல விரலை கடிச்சுக்கிட்டுலாம் நிப்பான். யோமைய ஆத்து தாலிமு ஆலா எதை, கையை கடிச்சிட்டு நிப்பான் ஒருத்தன், என்ன செய்யறதுன்னு தெரியாம. அந்த மாதிரி ஒரு கை சேதத்துக்கு நம்ம எப்பயுமே போயிடக்கூடாதுன்றதுதான் இந்த வசனம் நமக்கு ஆழமா புரிய வைக்கிறதுன்றதை நான் சொல்ற அப்து ஹஸ்ரத்தா அப்து, அடிமையின் கை செய்தமை. மேல இருந்து எல்லாம் சொல்றான் அடிமை, அடிமை, நான் படைச்ச அடிமை, அடிமை, நான் சொல்றதை செய்யாம, நான் சொல்ற ரசூல், நான் என்னுடைய நான் சொல்ற கட்டளைகளை செய்யாம என்னையே மீறான், என்ன கை சேதம் அப்படின்ட்டு எல்லாம் அவனே கவலைப்பட்டு சொல்ற மாதிரி இருக்கு. என்ன கை சேதமே அப்படின்ட்டு என்ன. ஸோ இது வகி தானே வந்து வந்து எவ்வளவு பெரிய கை சேதம் இந்த மாதிரி ரப்பு நம்ம கிடைக்கணும் இல்லையா. மாஷா அல்லாஹ், இந்த மாதிரி எல்லாம் செஞ்சா இந்த மாதிரி தண்டனைகள் எல்லாம் நடக்கும். எதுக்கு சொல்றான் கை சேதம் அப்படின்னா, பரிகசிக்கிறது, பரிகாசம் செய்யறான். இந்த மாதிரி என்ன இவர் வந்துட்டாங்க சொல்றதுக்கு, நமக்கு தெரியாதாக்கா என்ன. இந்த இதெல்லாம் நான் கேட்டு கேட்டு எத்தனையோ தர கேட்டுக்கிறோம் என்ன. அதெல்லாம் நம்ம படி என்ன செய்யறபடி செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பார்த்துக்கலாம், அந்த ஒரு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு
ஒரு ஒரு இது வந்து என்ன, இப்ப நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இந்த நேரத்துல நினைப்பான். திடீர்னு பிரச்சனை வரும்போது தான் போய் லேசல்ல உட்காந்து துவா கேட்கறது என்ன, அங்க தகஜத்தை எந்திரிக்கிறது என்ன, என்ன அப்படி இருக்கும். நல்ல அதை சரிப்படுத்திட்டான்னா திருப்பி அந்த பழைய வழியில போயிடுவான் என்ன. ஸோ எல்லாம் அந்த குரூப்ல நம்மள இன்னி உங்களை ஆக்கிடக்கூடாது என்ன. ஸோ யாரையும் பரிகசிக்கிற ஒரு குரூப்ல வந்து சொன்னா உண்மையா இருந்துச்சுன்னா, சகிஹா இருந்துச்சுன்னா, புராண ஆயத்துக்கள்லாம் இருந்துச்சுன்னா அது அப்படியே நம்ம ஏத்துக்கணும். இல்லைன்னா நஷ்டம் தான் என்ன. உதாரணத்துக்கு தொழிலே எடுத்துக்கோமே, வியாபாரத்தை பெருக்கிறது வந்து ஹலால் தான் என்ன. அது அது வந்து முறையான வியாபாரமா இருக்கணும். ஆமா, தொழில வந்து வளர்த்து கொண்டு போறதுல வந்து எந்த தடையும் இல்லை. எல்லாம் வந்து விரும்புறான். அது மூலமா நிறைய மக்கள் பயனடைகிறாங்க, நிறைய பேருக்கு வேலை கிடைக்குது என்ன, நிறைய அரசாங்கத்துக்கு நிறைய வட்டி வச்சு வருமானம் கிடைக்குது. அதே வந்து அதுல எப்போ அந்த கலப்படம், ஏமாத்துறது அதெல்லாம் வரும்போது தான் வந்து நஷ்டமா போகுது என்ன. ஆனா அதெல்லாம் இல்லை, நாங்க எப்படி பொய் சொல்லி தான் விற்கணும், நாங்க வந்து கலப்படம் செஞ்சு தான் விற்கணும், டூப்ளிகேட் ஜாமான் வித்து தான் நாங்க வந்து பணக்காரன் ஆகணும்னு பார்த்தா அது காசு பெருகிற மாதிரி தெரியும் என்ன. திடீர்னு பாத்தீங்கன்னா அப்புறம் அது ஒண்ணுமே இல்லாம போயிடும். நான் யாருக்குமே பிரயோஜனப்படாது என்ன. அதுதான் வந்து நஷ்டங்கிறான்ல. உங்களுக்கு லாபம் மாதிரி தெரியும் என்ன, நம்ம கண்ணுல லாபமா தெரியுது, அல்லா கண்ணுல வந்து நஷ்டம். உண்மைதானே அது. நான் அதனால வந்து மன அமைதி போயிடுது, பின்னாடி வந்து பிரச்சனை. ரெண்டாவது உழைப்பாளிகளுக்கு சம்பளம் கொடுக்கறது அவங்கள வந்து கொடுக்கறது கிடையாது என்ன. ஏமாத்துறது என்ன, கடை கொடுத்த கடன்காரங்களை ஏமாத்துறது என்ன, ஆள் வந்தா ஒளிஞ்சுக்கிறது என்ன, இவ்வளவு காசு வச்சுக்கிட்டு இருப்பாங்க என்ன. ஸோ அந்த ஒரு உழைச்சவங்களுக்கு வந்து வேர்வை சிந்துறதுக்கு முன்னாடி கொடுக்க சொல்லி ஹதீஸ் இல்லைங்களா. நான் அவங்க நல்லா பார்த்துக்க சொல்லி ஹதீஸ் என்ன. அவங்களுக்கு கொடுத்தா செல்வம் குறைஞ்சிருமே, அது நம்ம நஷ்டமா நினைக்கிறோம், அது லாபங்கிறான்ல. எது நாம நஷ்டம் நினைக்கிறோமோ, பேங்க்ல இருந்து பணம் வெளியே போனா நம்ம நஷ்டம் நினைப்போம் என்ன. ஆனா அல்லாவுடைய பார்வையில அது லாபம். உண்மையிலேயே அதுலதான் பறக்கத்து இருக்கு, அதெல்லாம் கொடுக்குறேங்கிறான் என்ன. ஸோ அந்த மாதிரிதான் எவ்வளோ அப்பதான் சைத்தான் வருவான். சைத்தான் வந்து பகிரங்கமானவற்றை விட்டும் பகிரங்க கொண்டும் மானக்கான விட்டும் உங்களுக்கு என்ன செய்யறான், பயமுறுத்துகிறான் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து அப்பதான் வந்து நம்ம மனசை ஜக்காத்து கணக்கை எடுத்து எழுதும் போதுதான் 1008 டிஸ்ட்ராக்ஷன் வரும். அப்பதான் வந்து ஒரு வேலை நினப்பு வரும், சைத்தான் கொண்டு வருவான் என்ன. நமக்கு எவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருக்கு, எவ்வளவு நகை இருக்குன்னு எழுத உட்காரும் போதுதான் நம்மளாலே சம்டைம்ஸ் எனக்கு சம்டைம்ஸ் ஃபீல்லாம் வரும் என்ன. அப்பதான் இன்னொரு வேலை வரும், அதவே பார்க்கணும். அவது பில்லாய் சொல்லிட்டு உட்காந்து எழுதணும் என்ன. எழுதி இவ்வளவு இருக்கு, இவ்வளவு 2.5% இருக்கு என்ன, இதுல எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கணக்கு போட்டு. ரெண்டாவது அப்படி தனியா செய்ய முடியலன்னா கணவன் மனைவி கூட சேர்ந்து செய்யலாம். இதான் ஜமாத்தோட ஒரு மகிமை என்ன. சம்டைம்ஸ் நம் இபாதத்தையே ஜமாத்தா ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சில நேரம் மனிதனுடைய இயல்புகள் அல்லாஹ்க்கு தெரியும். அல்லாஹ் வந்து சில அல்லவே சொல்றான், மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு. நமக்கு வந்து ஒரு எச்சரிக்கை அதுவும். நம்ம பலகீனமா இருக்கிறதுனால ஒரு ஜமாத்தா சேர்ந்துட்டா நம்ம ஸ்ட்ராங் ஆயிரும் என்ன. ஸோ அந்த மாதிரி ஒரு 2 கணவன் மனைவி சேர்ந்து ஒரு குரூப்பா சேர்ந்து ஒரு ஜக்காத் கணக்கு எழுதும் போது, ஒரு நல்ல விஷயங்கள் செய்யும் போது சைத்தான் ஓடிடும் என்ன. ஸோ நம்ம அதே மாதிரி கடன் வாங்கி தான் தொழில் நடத்தணும், பேங்க்ல லோன் போய் தான் நம்ம பிசினஸ் டெவலப் பண்ணோம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். நான் பேங்க்ல போய் கை கட்டிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க, அது வட்டி ஹராம்ன்றான் அல்ல என்ன. ஏன் அதையே நின்று நீ வேற நல்லபடியா லோன் வாங்க, 4 பேர்கிட்ட வந்து முதல் வாங்கு, பார்ட்னரா சேர்த்துக்கோ என்ன. வந்து முஷாரிக்கா என்னது, நிறைய இஸ்லாமிக் ஸ்கீம்லாம் இருக்கு. முராபா ஸ்கீமு, முஷாரக்கா ஸ்கீம் இருக்கு. அதுல வந்து உங்க பணத்தை நிறைய பேர் லாபம் நஷ்டம், ரெண்டாவது நமக்கு அதுல மனசு அமைதியும் வந்துடும். நம்ம லாபம் வந்தாதான் நம்ம வந்து லாபத்தை ஷேர் பண்ணுவோம், நஷ்டம் வந்தா அவங்கள ஷேர் பண்ண போறாங்க. அதுல வந்து எந்த ஒரு நம்ம தூங்கும் போதோ நல்ல பீஸா தூங்கலாம். பேங்க்ல லோன் வாங்கிட்டோம் வச்சுக்கோங்க, நம்ம லாபம் சம்பாதிக்கிறோமோ நஷ்டமாச்சோ என்ன, ஃபயர் ஆனா கூட நம்ம வந்து நம்மள வந்து இப்போ நம்மகிட்ட வந்து நிற்பான் பேங்க் என்ன. இல்லைன்னா திருப்பி வந்து வீட்டை பிடிப்பானுங்க, ஏலம் விடுவானுங்க, இந்த வேலை எல்லாம் நடக்கும். ஆனா தொழில பார்ட்னர்ஸ், அது அந்த மாதிரி தொழில் பார்ட்னர்ஸையும் உங்க பார்த்து அது ரெகுலேட்டட் பார்ட்னர்ஸ் தான் பார்க்கணும். நிறைய ஊர்ல பாத்தீங்கன்னா நிறைய பாத்தீங்கன்னா ஊர்ல நிறைய ஸ்கேம் நடக்குது. அந்த தொழில ஆரம்பிக்கிறேன், இந்த தொழில ஆரம்பிக்கிறேன், பணத்தை கொடுங்க சொல்லி நிறைய பேர் ஏமாத்தி போயிடுறாங்க. அதுவும் கவனமா இருக்கணும். நம்ம பணத்தை கேட்கறாங்கன்னு நினைச்சு
எங்க ஊர்லயும் நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. என்ன சில டிரான்ஸ்போர்ட் கம்பெனிஸ் என்ன, கோல்டு கம்பெனி என்ன, முஸ்லீம்கள் என்ன, இப்ப கூட Facebookல பாருங்க சில அடிபடுது. என்ன பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து நிறைய காசு வாங்கிக்கிட்டு ஏமாத்திட்டாங்க. அல்லாஹ் ஆலம் என்ன பண்ணிட்டாங்களா. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லயே சில விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. அந்த மாதிரியும் கவனமா இருக்கணும். தெரியாம போய் ஆளுங்கள்ட்ட போய் இது செய்ய போறேன் அதை செய்ய போறேன்ட்டு போய் லட்சக்கணக்கில் இந்த பணத்தோட மதிப்பு தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. பேங்க்ல பணம் போதான் கிடக்குதே, ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா இருக்கு, போட்டா மாசம் வந்து இவ்வளவு தரங்கிறாங்க. அதுவும் ஹராமா ஹலாலான்னு தெரிய மாட்டேங்குது. பிக்சரா தரங்கிறாங்க, அதுவும் ஹராம் தான், வட்டி மாதிரி ஆயிடுது. என்ன லாபத்துல உண்மையிலேயே பிரிச்சு கொடுக்குறாங்களா, அதை ஆடிட்டிங் பண்றாங்களா, அது ரெகுலேட்டடா, என்ன அது லைசன்ஸ்டா, இதை பார்த்து செய்யணும். என்ன பணம் போடுறவங்க வாங்குறவங்களும் அந்த மாதிரி ப்ராப்பரா செஞ்சாங்கன்னா அந்த தொழில் வளரும். ஒரு 4-5 வருஷத்துல ஏமாத்திட்டு ஓடிட்டான்னா அது பாவம். அது வந்து அவனுக்கும் கெட்ட பேரு, அந்த ஃபேமிலிக்கும் கெட்ட பேரு, அடுத்தது தலை காட்ட முடியாது. என்ன நினைக்கிறீங்க? மறுமல இதை விட நஷ்டம் என்னன்னா, பெரிய நஷ்டம் மறு உலகத்துலதான் பெரிய நஷ்டம். தன்னுடைய நன்மைகள் எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டு பெரிய நஷ்டவாளியா நிக்கும் போதுதான் இந்த உலகத்துல எல்லாம் பெரிய நஷ்டம், அது பெரிய நஷ்டம் எல்லாம் சொல்றாங்க. முப்பசிரிங்களும் அதான் சொல்றாங்க இல்லைங்களா. அந்த நஷ்டத்துல இருந்து நம்ம பாதுகாக்கப்படணும். நம்மள்ட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் சொத்துக்கள்லாம் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணணும்னா ஜகாத்து சதக்கா மூலமா கொடுக்கும் போது தான் அல்லாஹ் வந்து அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன். என்னதான் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சாலும் என்ன, எப்போ வந்து சதக்கா கொடுக்காத ஜக்காத் கொடுக்காத சொத்து வந்து வந்து என்னைக்குமே அதுக்கு கேரண்டி கிடையாதுங்கிறாங்க. இந்த நேரத்தை அழியலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஜக்காத் கொடுக்கும்போது நஷ்டம் மாதிரி தெரியும். அதுதான் அல்லாஹ் அது லாபம் இருக்கு, பரக்கத்து இருக்கு, ரஹமத் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லும் போது சைத்தான் வந்து நம்மளுக்கு வந்து குறுக்கணிக்காம நம்ம ஈகோவெல்லாம் தள்ளி வச்சுட்டு என்ன நல்லா சொல்லிட்டான், நம்ம அப்து, நம்ம அடிமை, எல்லாம் சொன்னா செய்ய போறோங்கிற ஒரு எண்ணத்திலேயே நம்ம இருந்தோம்னா நமக்கு அதான் வந்து நமக்கு அது லாபமா மாறும். ரெண்டாவது, நம்ம நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்லும் போது இந்த விஷயத்தையும் நம்ம வந்து நம்ம யூடியூப்ல ஒரு 1-2 பேர் பார்ப்பாங்க, நல்ல விஷயங்களும் எடுத்துக்குவாங்க. சில பேர் நம்மளை கிண்டல் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. நமக்கு அதுக்கு பயப்படக்கூடாது. என்ன எத்தனையோ பேர் இனிமே கிண்டல் பண்றவங்களும் வரலாம். என்ன நினைக்கிறீங்க? என்ன பேசிட்டு உட்காந்துருக்காங்க, நமக்கு தெரியாத விஷயங்களா இது, எதான் பேசிட்டு உட்காந்துருக்காங்க என்ன அப்படின்னு ஒரு குரூப் பேசும். என்ன அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி கமெண்ட் போட்டான் என்ன, இது வந்து எனக்கு நான் நிப்பாட்டிக்க போறேன், இதெல்லாம் நமக்கு சரியா வராது, என்ன நான் பாட்டு ஏன் வேலையை பார்க்க போறேன், நீங்க பாட்டு ஜமாத்துக்கு போயிடுவான், என்ன நான் தொழு வச்சோமா சம்பளம் வந்துச்சா, ஏன் இந்த யூடியூப்லாம் உட்காந்து நம்ம வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு மத்தவன் நம்மளை திட்டிக்கிட்டு என்ன அப்படின்ட்டு நம்ம எப்போ, ஏன்னா அல்லாஹ் சொல்லிடுறான், எப்போ வந்து நல்ல விஷயங்கள் சொன்னா எதிர்ப்புகள் வரவும் பரிகசிக்கப்படுவீர்கள் அப்படிங்கிறான். என்ன நினைக்கிறீங்க? என்ன சோ இது நமக்கும் அப்ளிகபிள். நம்ம வந்து அந்த அளவுக்கு கொண்டு போல, நம்ம ரசூல்மார்களோ சஹாபாக்களோ நமக்கு எது தெரிஞ்ச விஷயங்களை வச்சு நம்ம எதை பேசிட்டு உட்காந்துருக்கிறோம். இதுக்கு ஒரு இதுக்கும் வந்து ஒரு எதிர்ப்புகள் வரலாம், என்ன வரும் என்ன, அதெல்லாம் நம்ம வந்து நம்ம அல்லாஹ்க்காக நீயத், இன்னும் அது நீயாத் நம்ம யாருக்காக செய்யறோம், முதல்ல நமக்கு நாமே கலந்து ஆலோசிச்சுக்கிறோம். இது வந்து மேபி ரெக்கார்ட் பண்ணா 4 பேருக்கு பயனடையலாம்ங்கிற நோக்கத்துல நம்ம ரெக்கார்ட் பண்ணி அதை அப்லோட் பண்றோம். அப்படிங்கும்போது இந்த சபூர் நம்ம கையில இருக்கணும். ஏன்னா ஸோ இந்த ஆயத்து மூலமா இதெல்லாம் நம்ம மறுமை நாள்ல கை சேதம் இல்லாம, எந்த சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இல்லாம நமக்கும் நல்லா பொறுமையை கொடுத்து, நஷ்டம் எது லாபம் எதுங்கிறது நம்ம மீனிங் கிடையாது, நம்ம ஒரு சின்ன அறிவை கொடுத்துருக்குறான்ல. ஏன்னா ஸோ அல்லாஹ்க்கு தான் தெரியும் நஷ்டம் எது லாபம் எதுன்னு. ஸோ நம்ம அல்லாஹ் சொல்ற கட்டளையை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருந்தா எல்லாமே லாபம் தான் இன்ஷா அல்லாஹ். 2 உலகத்திலையும் இல்லைன்னா 2 உலகத்திலையும் நஷ்டம் தான் அப்படிங்கறத நம்ம மனசுல வச்சுக்கணும். அதே மாதிரி உலகத்துல வந்து எவ்வளவோ கொள்கைகள் இருக்கு, சித்தாந்தங்கள் இருக்கு. ஆமா, அவங்க கடவுளா நம்புற யாருமே இப்படி ஒரு வழிகாட்டல் செஞ்சுதான் நம்ம கேள்விப்பட்டதே இல்லையா. ஹஸ்ரான்னு சொல்ற அளவுக்கு, ஆமா, செய்தமே திருந்திக்கோங்கப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆமா, அதான் எந்த ஒரு கொள்கையுமே நம்ம பார்க்க முடியாது, நம்ம இஸ்லாமிய கொள்கையை தவிர. ஆமா. இதெல்லாம் நம்ம உட்காந்து இந்த குரானை உட்காந்து படிச்சு ஓதும் போது தான் இதெல்லாம் நமக்கு தெரிய வருது பாருங்க. அல்லாஹ் வந்து எப்படி பேசுறான், இதுக்கு நேரம் ஒதுக்கணும். இந்த நேரம் ஒதுக்குறதே சில பேர் நஷ்டமா நினைப்பாங்க. நேரம் இல்ல, நான் தொழில நடத்தணும், பிள்ளைங்களை பார்க்கணும், அங்க போகணும் இங்க போகணும், அலுவலக வேலை, எங்களுக்கு எங்க இருக்கு நேரம், குரானை பாக்குறதுக்கு எங்க இருக்கு நேரம். ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் ஒரு ஆயத்தை உட்காந்து சிந்திக்க சொல்றான்ல. நீ ரொம்ப வந்து ஓல் குரானே பண்ணாத. இப்ப அவங்க டெய்லி இதெல்லாம் அடிக்கடி யாசின் ஓதுற யாசின் நம்ம என்ன, இதுல என்ன அல்லாஹ் என்ன சொல்றான் என்ன. ஸோ காஃபரா காஃப் ஏற்கனவே பார்த்தோம், அதுல என்ன அல்லாஹ் சொல்றான் என்ன. அப்படிங்கும்போது அது நமக்கு நஷ்டம் கிடையாது, அல்லாஹ் அதுல பறக்கத்து வைக்கிறான் என்ன.
ஸோ இது இந்த மார்க்கம் நம்ம இவ்வளோ அழகான ஒரு பொக்கிஷங்களை கொடுத்துருக்குது. இந்த குரானை வந்து நம்ம பயன்படுத்தணும். இல்லைன்னா அது பெரிய நஷ்டம் நினைக்கிறேன். அது பெரிய ஹசரத். நான் நம்ம குரானை வந்து ஓதாம இது ஒரு சடங்காக சம்பிரதாயமா வச்சுக்கிட்டு புது வீட்டுக்கு போனா எடுத்துட்டு போறது, என்ன கல்யாண பொண்ணு கொடுக்கறது, என்ன அதை அப்படியே மேல தூக்கி வச்சுக்கிறது, அதுக்கு வந்து மரியாதை கொடுக்கறது, கண்ணில் வச்சு ஒத்திக்கிறது, அதுவும் செய்யணும். ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுங்கிறது வந்து அதுல ஒரு பழக்கத்தை இருக்கலாம். பட் அதுக்காக அருளப்பட்டது இல்லை குரான். என்ன நினைக்கிறீங்க? உட்கார்ந்து இந்த யோசிங்க, அதைப்படி செயல்படுங்க அப்படிங்கறது நம்ம செயல்படுத்தணும். அருமையான நீங்க சொன்ன மாதிரி மார்க்கம் வந்து இஸ்லாமிய மார்க்கம் பொக்கிஷத்தை கொடுத்துருக்கு. இதை ஃபாலோ பண்ணா மன அமைதி, உலக அமைதி, இந்த மாதிரி 2 உலகத்திலையும் வெற்றி இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி குரான் நீங்க சொன்னீங்கல்ல, அப்போ ஒரு விஷயம் ஆமா. ஞாபகம். குரானுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, டெஃபினிஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு உள்ள சமுதாயம் குரான் எடுக்கிறது அப்படின்றது வந்து கீழே இருக்கிறவன் மேல போனா மேல இருக்கிற குரான் கீழே வருது அப்படின்றாங்க. கீழே இருக்கிற யாராவது மேல போனாதான் மேல இருக்கிற குரானை கீழே இருந்து எடுத்து ஓதுறாங்க அப்படின்னு ஒரு இதா சொல்றாங்க. ஆனா கிண்டலா தெரிஞ்ச சிரிப்பா இருந்தா கூட அது யோசிக்க தோணுது. என்ன நினைக்கிறீங்க? ஆமா ஆமா ஆமா. இந்த வார்த்தை வந்து அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. நோக்காச்சா ரம்ஜான் ஆச்சா மட்டும்தான் குரான் வந்து மேல இருந்து கீழே எடுத்து அதை வந்து தொடச்சு ஒரு தடவை ஓதுறதோடு சரி, அதுக்கப்புறம் திருப்பி மேல ஏற்றி வச்சுட்டு அதோட முடிஞ்சிச்சு. அடுத்த வருஷம் தான். சோ இது நீங்க சொன்ன மாதிரிதான் நம்ம வீடுகள்ல இருந்து முதல்ல இந்த கலாச்சாரம் மாற ஆரம்பிக்கணும். வீட்டுல மாற்றம் வந்துருச்சுனாலே சமுதாயத்துல மாற்றம் அப்படின்றது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வீட்டை செஞ்சாலே போதுமே. ஆமா. இது டைம் இருக்கா? அடுத்து படிக்கலாம், பாஸ் பண்ணிடுங்க.